சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா பின்னடைவை சந்திக்கிறதா? தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியுடைய பார்லிமெண்ட் மெம்பராக போயிட்டார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? மே 9ஆம் தேதியோ மே 6ஆம் தேதியோ பார்த்திங்கன்னா டெல்லிக்கு செல்கிறாராம் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த். காரணம் என்ன ப்ரோ தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒருபுறம் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். ஓகேங்களா? விஜயகாந்தின் மகன், ஓகேங்களா, மகன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டுக்காகவே அங்கே மக்கள் ஓட்டு போட்டிருப்பதா தகவல்கள் வெளியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டு காம்படிஷனுங்க விருதுநகரில். ஆனால் ராதிகா ஜெயிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 100% அங்கே ராதிகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராதிகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, ராதிகாவுக்கும் அந்த தொகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட அந்த தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரன்ற பாரு ஒரு நல்லது கிட்டதுக்கு கூட போனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ விஜய பிரபாகரன் அப்படி கிடையாது. இந்த கள பிரச்சாரத்தில் தேர்தல்கள் போச்சு பார்த்தீங்களா? ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்தையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டதாக தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அப்பேற்பட்ட நிலையில் இவ்வளவு பண்ணியும் ஒருவேளை தோல்வி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை வந்தால் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான விலகலை அறிவிப்பாங்க. ஏன்னா திமுகவோடு கூட்டணியை வைத்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானை போட்டு வைத்திருந்தார் அக்கா பிரேமலதா விஜயகாந்தையா. அவருடைய மச்சான் கூட, அக்கா இந்த முறை நம்ம திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாமே, நீ கவனு கடை, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் விஜயகாந்த் எப்படி இருந்தார் ஒரு காலத்தில், அவர்தான் உங்களுக்கு அனைத்துமே. ஆனால் பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு நாளடைவில் அவருடைய உடல் நலத்திற்கு பிறகு யார் கண்ணு பட்டதோ தெரியவில்லை. கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரு, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு அப்படின்னு சொல்லிட்டு பாடலை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தவரை பார்த்திங்கன்னா பாடை கட்டி வழி அனுப்பியே வைத்து விட்டீர்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு தேமுதிக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகளும் சமிக்கைகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ 100% பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தேர்தல் வருவதற்கு முன்பு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு முடிவை, ஒரு ஃபைனல் டெசிஷன் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி அறிவிச்சாங்கன்னா அது யாருக்கு போய் சாதகமாக பாதகமாக போய் முடியுது அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்